மக்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முடிஞ்ச பெல் பட்டன் உங்கள் பொண்ணால் கையில் ப்ரெஸ் பண்ணிடுங்க. டைம் இருந்தால் வீடியோ பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒரு ப்ரெஸ்ஸிங் தான், ஒரு சப்ஸ்கிரைப் தான் என்னோட வளர்ச்சி. உங்கள் உதவியால் நான் முன்னேற்றம், அவ்வளோதான். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, விஜயண்ணா வந்து நல்லவரா கெட்டவரா ஆட்சி விஷயத்தில், அரசியலில் புரிஞ்சிக்கவே முடியல. ஏன்னா வெளியில் என்னென்ன பேசிக்கிறாங்க, விஜய் வந்த பிறகு ஆட்சி மாற்றம் வந்துருச்சு, மக்களுக்கு நல்லதும் பண்ணுறாரு. அதே சேம் டைம் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு மற்ற கட்சியில் உள்ளவங்க எல்லாமே விஜயன் ஆட்சியில் விஜயன கட்சிக்கு சேர்ந்துடுறாங்க. இந்த விஷயத்துல தான் விஜயன நல்லவரா கெட்டவரா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஸோ அவர் எப்பவுமே ஊமை கொட்டா மாதிரி இருந்துட்டு காரியத்தை சாதிச்சிடறாரு. ஸோ அவரோட வெற்றிக்கு காரணமே லாஸ்ட் வீடியோவில் சொன்ன விஷயம் அமைதி தான். அவரோட வேலைன்னா அது மட்டும்தான் பார்ப்பாரு. ஸோ எல்லாமே அவங்க சினிமா சகக்கள் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ அவர் எப்பவுமே விஜயை எப்பவுமே அமைதியாக தான் இருப்பார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் அமைதியாக தான் இருப்பார். இப்போ சிஎம் ஆனாலும் அதே பொசிஷன் தான் இருப்பார். அவர் காரியத்தில் கண்ணாக இருப்பார். அவரோட விஷயம் என்ன எதுக்கு வந்தோம், ஏன் வந்தோம், அதை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார். ஸோ ஒர்க் ஆகட்டும் அவர் சின்சியராக இருக்கார், சிஎம் ஆகட்டும் அவரும் சின்சியராக இருக்கார். மக்களுக்கு என்ன செய்யணுமோ அது அந்த ப்ராசஸ் அந்த தாட் புதுசாக எடுத்து செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா ஊழல் இல்லாத ஆட்சி, ₹1 திருட மாட்டேன், என் கூட இருக்கிறவனை திருட விட மாட்டேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அது ஊரறிஞ்ச விஷயம். இவங்க மோடி சொன்ன மாதிரி நான் ஒவ்வொரு ஹெட்டுக்கும் 15 லட்சம் ரூபாய் தரேன், ஒவ்வொரு தலைக்கும் 15 லட்சம் தரேன் அப்படின்னாரு. அதை அப்படியே காற்றுல பறக்க விட்டாரு. அந்த விஷயத்தில் அவர் ஃப்ராட் ஆகிட்டார். மீன்ஸ் சுவிஸ் பேங்க்ல அவ்வளோ பணம் இருக்கு, கொண்டு தரோம், ஒரு 10-12 வருஷம் முன்னாடி சொன்னார். இவங்க 3 5 தொடருது அவரோட ஆட்சி. ஆனால் இன்னும் ₹1 கூட கொடுக்கல. அவர் சொல்லி தான் எல்லாருக்குமே தெரியும், நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரியும் 15 லட்சம். மோடி எனக்கு எப்படி தெரியும் அவர் 15 லட்சம் கொடுக்குறோன்னு சொன்னது? பப்ளிக்கே நியூஸ் பரவனால்தான். ஒவ்வொரு இந்தியன் குடிமகனுக்கும் 15 லட்சம் ரூபாய் தரப்படும், சுவிஸ் பேங்க்ல கொள்ளடிச்ச பணம்லாம் இருக்கு, அதெல்லாம் கொண்டு வரப்படும்னு புதுசாக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி சொன்னார். ஆட்சிக்கு வந்துட்டு அதை பற்றி பேசவே இல்லை. பல ஆயிரம் கோடி பல லட்சம் கோடி எவ்வளோ செலவு பண்ணுறாரு. இப்போ கூட லேட்டஸ்டாக இப்போ 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடிக்கு மறுபடியும் அந்த ஏர்ஃபோர்ஸ் விமானம் வாங்க போகிறாங்க. ரஃபேல் விமானம் ஏதோ இங்கிலாந்து வாங்குறாங்க, பிரான்ஸ் கிட்ட இருந்து வாங்குறாங்க ரஃபேல் விமானம். ஆல்ரெடி வாங்கின ரஃபேல் விமானத்தில் தான் காங்கிரஸ் இருக்கும்போது பல கோடி ரூபாய் ஊழல் பண்ணாங்க காங்கிரஸ் ஆட்சியில். இப்போ அதே ரஃபேல இவர் தொடர்றாரு. ஸோ இத்தனை லட்சம் கோடிக்கு வாங்குறேன்னு சொல்றாங்க. ஸோ 1 லட்சம் ரூபாய் 15 லட்சம் கூட இன்னும் ₹1 கூட அவர் கொடுக்கல. ஸோ அது அரசியல் அதெல்லாம் சகஜமாப்பா. அந்த மாதிரி கவுண்டமணி சொன்ன டைலாக் தான், அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. அந்த மாதிரி விஜயண்ணா அரசியல்ல சாதாரணமா போயிட்டு இருக்கு. என்னன்னா சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கேஸ் ஆகட்டும், இல்லைன்னா ஃப்ரீ பஸ் ஆகட்டும், படித்தவங்களுக்கு படிங்க இவ்வளோ பணம் தரேன், ஸோ கல்யாணத்துக்கு தாலி தங்கம் மோந்திரம், ஸோ பட்டு புடவை எக்ஸட்ரா எக்ஸட்ரா இதெல்லாம் நிறைவேற்றுன்னு கட்டுக்கட்டாக பணம் வேணும் ராசா, பணம் வேணும். இதெல்லாம் விஜயனை யோசிச்சு தான் பண்ணியிருப்பாங்க, ஸ்கீம் போட்டு பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல. இந்த விஷயத்தில் நல்லவனாகவும் இருக்காரு, செய்யாத விஷயத்தில் கெட்டவனாகவும் ஆயிட்டாரு. ஏன்னா மக்கள் எதிர்பார்க்குறாங்க. மக்கள் ஓட்டு போட்ட மக்களும் சரி, ஓட்டு போடாத மக்களும் சரி எதிர்பார்க்குறாங்க. அதுதான் அவர் கரெக்டாக நான் வெள்ளை அறிக்கை வெளியிடுறேன், ஸோ அது போக எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டார். அது ஒரு நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல. ஸோ 10 லட்சம் கோடி 10.5 லட்சம் கோடிக்கு கடன் இருக்குது, 10 லட்சம் கோடி இருக்கோ இல்லை 15 லட்சம் கோடி இருக்கோ, எல்லாமே ஒவ்வொரு மீடியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா ஊதாரித்தனமாக செலவு பண்ணிட்டாங்க டிஎம்கேல. போன ஆட்சியில் ஏடிஎம்கேவும் சரி டிஎம்கேவும் சரி அவங்க வாங்கின கடன் எல்லாமே, செத்து போன ஜெயலலிதா இருக்கும்போதும் சரி, கலைஞர் இருக்கும்போதும் சரி, இவங்க எல்லாமே வாங்கி வச்சு கடன் மேலும் 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 அதிகரிக்குது. இதில் டாப் லிஸ்ட்டில் நம்ம ஸ்டாலின் வாங்கி வச்சு செலவு பண்ணிட்டு ஜாலியாக போயிட்டார். ஆளுக்கு ஒரு டிஃபெண்டர் கார், இவர் ஒரு காரு, அவன் பையன் ஒரு காரு, அப்புறம் அந்த ஏவாவேல ஒரு காரு, கேலக்டு பையன் அந்த கார் ஐட்டி கூட இருக்க மாட்டான், அந்த கேலக்டு பையன் ஏவாவேலாம் அந்த டிஃபெண்டர் கார்ல பார்த்து கூட இருக்க மாட்டானுங்க ஒரு காலத்துலலாம். இப்போ பல கோடி ரூபாய் சொத்து, காலேஜு, ஹாஸ்பிட்டல்ஸ், சினிமா தேட்டர்ஸ், ஹோட்டல்ஸ், ப்ராப்பர்ட்டி எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா. டிஎம்கே ஏடிஎம்கே ஆகட்டும், எப்படி தான் சம்பாதிக்கணும்னு தெரியல. ஸோ ஒரு எம்எல்ஏவோட சம்பளம் எவ்வளோ தான், அமைச்சர்களோட ஒரு சம்பளம் எவ்வளோ தான், சிஎம்மோட சம்பளம் எவ்வளோ தான், பிஎம்மோட சம்பளம் எவ்வளோ தான், எக்ஸட்ரா எங்களோட சம்பளத்தை வச்சு ஒரு ஆணி கழட்ட முடியாது.
ஐடி கம்பெனில ஒரு மேனேஜர், சீனியர் மேனேஜர் 5 லட்சம், 6 லட்சம், 10 லட்சம், 15 லட்சம், ஏன் சிஇஓ இருக்காரு இல்லையா சுந்தர் பிச்சை, அவரே பல கோடி ரூபாய் சம்பாதிக்கிறார். அவரே இது வரைக்கும் ஊழல் பண்ணதில்லை அவங்க கம்பெனில. அவருக்கு கொடுக்குற பணம் போதும். ஒவ்வொரு ஒரு இந்திய குடிமகனும் 1 கோடி ரூபாய் இருந்தால் ஈஸியாக உயிர் வாழலாம். 1 கோடி இருந்தால் ஈஸியாக உயிர் வாழலாம். மோடி 15 லட்சம் தரனாரு, 1 ரூபா கூட தரல. அது வேற விஷயம். ஸோ வந்து 1 கோடி ரூபாய் இருந்தால் ஒரு இந்திய குடிமகன், ஒவ்வொரு இந்திய குடிமகன் 1 கோடி இருந்து தாராளமாக வாழலாம். ஆனால் இவங்க பல கோடி ரூபாய் கொள்ளடிச்சிருக்கானுங்க. டிஎம்கேவோட, ஏடிஎம்கேவோட, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அந்தந்த மாநிலத்தை அவங்க கொள்ளடி வச்சிருப்பாங்க. இப்போ ரஃபேல் விமானத்தில் பல கோடி ரூபாய் பல லட்சம் கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்துச்சு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை. 2G ஸ்பெக்ட்ரம் மாதிரி தான். 2G ஸ்பெக்ட்ரமில் ராசாவும் கனிமொழி சேர்ந்து பல லட்சம் ரூபாய் கொள்ளடிச்சாங்களா, அந்த மாதிரி தான். ஸோ அது மாதிரி பல கோடி ரூபாய் கொள்ளடிச்சு நல்ல மாதிரியே பேசிட்டு இருக்கோம் வழியில். ஸோ விஜயண்ணா வந்துட்டு நல்லது செய்கிறதான் வந்தார். பட் இன்னும் ஸ்டெப் எடுக்கல. இந்த விஷயத்தில் அவர் நல்லவர் கெட்டவர்ன்றது டவுட்டாகவே இருக்குது. ப்ளஸ் ஏன் சொன்னேன்னா, மக்களுக்கு நல்ல செய்ய நினைக்கிறேன், அந்த விஷயத்தில் அவர் நல்லவர், டவுட்டே இல்லை. அம்மா ஹோட்டல் ஆகட்டும், ஒயின் ஷாப் க்ளோஸ் பண்ணுறதாகட்டும், இப்போ நேற்று நியூஸ் பிரகாரம் வந்து கடன் தள்ளுபடி சின்னதாக தள்ளுபடி பண்ணியிருக்காரு. ஒரு டயத்தில் வந்து கலைஞர் வந்து கூட்டுறவு பேங்க்கில் வாங்கவங்க மட்டும்தான் தள்ளுபடினா, அப்போ மற்ற பேங்க்கில் வாங்கலாம் எங்கே போய் இது பண்ண முடியும்? ஸோ கவர்மெண்ட் கொண்டு வர கூட்டுறவு பேங்க் இதில் மட்டும்தான் தள்ளுபடி. அப்போ மற்ற பேங்க்கில் வாங்கியிருப்பானா, அந்த விவசாயிகளை யார் தருவா? இந்த விஷயத்துல ஓர வஞ்சனதா மீன்ஸ் இந்த விஷயத்துல தள்ளுபடி பண்ணாங்க இல்லையா சின்ன விவசாயி, குறு விவசாயிங்களா, இவங்க எல்லாத்துக்கும் விஜயனை வந்து நல்லவனா தெரிவாரு. கொஞ்சமா தள்ளுபடி பண்ணியிருக்காருல்ல, அவங்களாம் வந்து கெட்டவனா தெரியாது. அந்த விஷயத்துல என்ன சொல்றாங்கன்னா, மொத்தமா தள்ளுபடி பண்ணு, அது முடியாது ராசா, அதுக்கு வாய்ப்பு இல்லை. சீமான் டைலாக் வாய்ப்பு இல்லை ராசா, வாய்ப்பு இல்லை. ஏன்னா பல கோடி ரூபாய், பல லட்சம் ரூபாய் இவங்க வாங்கி விவசாயம் பண்றாங்களோ பண்ணலையோ, யாப்பம் விட்டாங்களோ யாப்பம் விடலையோ, செலவு பண்ணாங்களோ பண்ணலையோ, விவசாய பேர்ல கடனை வாங்கிட்டாங்க. ஸோ அதனால வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம்தான். கடன் தள்ளுபடின்னு சொல்றாங்க, ஆனா அதை செய்ய மாட்டாங்க, முழுசா செய்யல. ஸோ ஃபண்டு கிடையாது. கலைஞர் ஆட்சியில் மொத்தமா ஃபண்ட் பண்ணாங்கன்னா அப்போ வந்து கடன் வாங்கினாங்க. விஜயனை வந்துட்டு இப்போ சின்னதாக கடன் மட்டும் தான் தள்ளுபடி பண்ணியிருக்காரு. இன்னும் கரும்புக்கு கியூண்டாலுக்கு அரிசிக்கு இருக்கு, கரும்புக்கு டன்னுக்கு இருக்கு, கியூண்டல் நெல்லுக்கு வந்து இவ்வளோ தரனாங்க, 3500, டன்னுக்கு 4500 அப்படின்னு தரனாங்க கரும்புக்கு. ஸோ இதெல்லாம் இதை பற்றிலாம் ஒன்றும் விசாரணையே பண்ணல. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு அந்த நல்லது எடுத்து பண்றாங்கட்டுமே வந்துட்டு ஏகப்பட்ட சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துருச்சு. அதை டீல் பண்றதா, இதை டீல் பண்றதா, பொதுமக்கள் பிரச்சனை டீல் பண்றதா, பணம் கொடுக்குறதா அப்படின்ற மாதிரி. ஸோ 2500 சொன்னார் பாரு ஹெட்டு, ஒரு ரேஷன் கடைக்கு சம்திங் தகுதி உள்ள ஆட்களுக்கு. அந்த விஷயத்துலையும் சொன்னாரு, செய்யல. அந்த விஷயத்துல நல்லவனாவும் இருக்காரு. எப்படி 1000 ரூபாய் போட்டார் இல்லையா, அந்த விஷயத்துல நல்லவனா இருக்காரு. ஸோ போடாத விஷயத்துல 2500 ரூபாய் போடாத விஷயத்துல கெட்டவனா இருக்காரு. ஸோ விஜயண்ணா அதுதான் சொன்னேன், நல்லவரா கெட்டவரான்றது புரிஞ்சிக்கவே முடியல. ஆல்மோஸ்ட் 99% நல்லவர் தான். செய்யாத விஷயத்துல டிலே பண்றாரு இல்லையா, அந்த 1% அவர் கெட்டவர், அவ்வளோ, வேற விஷயமே இல்லை. செய்வோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, தயவு செஞ்சு இந்த டைம் கொடுன்னு ஃபர்ஸ்டே கேட்டார் இல்லையா, அந்த விஷயத்துல 100% ஷோ அவர் நல்லவர் தான், வேற வழி இல்லை. பட் இந்த விஷயத்தெல்லாம் ஓகேங்க. இந்த கட்சி இணைக்கிறாங்கல்ல, கட்சி தாவல். ஸோ வந்துட்டு ஏடிஎம்கே வந்துட்டு ஆல்ரெடி உடஞ்சி அந்த தலைமை சரியில்லை. எடப்பாடி, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொன்னேன், இந்த பக்கி பையில தூக்கி வெளில போயிட்டு எல்லாரும் ஒன்றா சேரணும். ஏடிஎம்கேல இருக்கிற ஆட்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நீங்கள் எனக்கு தேவையில்லை அப்படின்னு அவரை ரிஜெக்ட் பண்ணணும். அவர் வந்து மற்றவங்களை ரிஜெக்ட் பண்ணுறதில்ல. ஒரு ஒரு தெரிஞ்ச முகம், ஒரு அம்மாக்கெல்லாம் வந்துட்டு ஜெயலலிதாவுக்கெல்லாம் வந்து நன்றி விசுவாசமோ, எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருந்த நன்றி விசுவாசமோ ஆட்கள் எல்லாமே தூக்கி எறியப்படுறதுன்னா ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு. அந்த கட்சிக்கு அவங்களாம் தான் தூண். அவங்களாம் தான் வந்துட்டு கட்சியோட பேலன்ஸ் அவங்களுக்கு தான் தெரியும். எப்படி கொண்டு போனால் ஜெயிக்க முடியும், எப்படி கொண்டு போனால் வந்து எதிர்கட்சியை நிற்க முடியும் அப்படின்ற மாதிரி. எதுலையுமே வந்து ஒரு போட்டின்னு வரும்போது ஒன்று வின்னராக இருக்கணும், ரன்னராக இருக்கணும். அதுக்கு கீழே 3வது ஆள் தான் நீ வேஸ்ட்டு. அது மாதிரி தான் எலெக்ஷனில். ஸோ ஆளுங்கட்சி வரணும், இல்லை எதிர்கட்சி வரணும். அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங் இருக்கும். அப்போ தான் உன் ஃபேஸ் வந்து மக்களுக்கு அடிப்பட்டே இருக்கும். நீங்கள் என்ன டீல் பண்ணுறீங்கன்னு தெரியும். போதாத குறைக்கு இப்போ வந்து லைவாக காட்ட ஆரம்பிச்சாங்க. சட்டசபை வந்து இப்போ லைவாக போயிட்டு இருக்கு. ஸோ சட்டசபை மறுபடியும் ஸ்டார்ட் ஆகலை இன்னும். ஸ்டார்ட் ஆச்சுன்னா லைவாக போகும், அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் சட்டசபையும் ஷூட்டிங்கும் ஒன்று தான், பார்க்க முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு இரிட்டேட்டிங்காக இருக்குது. நமக்கு ஷூட்டிங்கையும் பார்க்க முடியாது, சட்டசபையில் நடக்கிற பிரச்சனைகளையும் பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் இறுதி வடிவும் ரிலீஸ் ஆகும்போது தான் பார்க்க முடியாது, அந்த மாதிரி தான். அதனால் வந்துட்டு எடப்பாடி
ஸ்ட்ராங்காக இல்லை. அந்த பயபுலி கிழட்டு பயபுலி தூக்கி ஓரமாக போட்டுருங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஏடிஎம்கே ஆட்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா, எல்லா எம்எல்ஏக்கும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணலாம் இவரை. ஏன்னா ஒரு நாட்டு அதிபரையே வந்து மக்கள் ஒன்று சேர்ந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாருமே சேர்ந்து சீப்பா நீ வேணாம் வேணாம்னு சொல்லும் போது அவங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் புதுசாக உட்காந்து நீங்களே தேர்ந்தெடுங்க, அவ்வளோதான். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த விஷயத்தில் அரசியல் விஷயத்தில் விஜய் அண்ணா வந்துட்டு கொஞ்சம் கெட்டவர் மாதிரி தான் தெரியுது என் பாலிசியில். ஏன்னா இந்த பக்கத்து ஈசிக்கு ஆட்களை வந்து சேர்ந்துட்டாங்க, ஐயுஎம்எல்லாம் சேர்ந்துட்டாங்க, கம்யூனிஸ்டும் சேர்ந்துட்டாங்க. போதா குறைக்கு நேற்று 3 எம்எல்ஏ வந்துட்டு கட்சியில் சேர்ந்துட்டாங்க. சுத்தமாக ரெசைன் பண்ணிட்டாங்க. நான் நினைச்சேன் இந்த 25 எம்எல்ஏ ஒரு ரெசைன் பண்ணுவாங்க அப்படின்னு பொதுவாக பேசிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி 25 எம்எல்ஏக்கள் வந்து விஜயநகர் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ 118லேருந்து 147 144 வரைக்கும் போச்சு. ஸோ நல்ல விஷயம். இவங்களோட ஸ்ட்ரென்த்து 108 தான், ஒன்று போனால் 107 தான். ஸோ அந்த விஷயத்தில் வந்து 144 வரைக்கும் போச்சு. பெரிய விஷயம். டாப் ரேஞ்சு அண்ணா வந்துட்டாரு சட்டசபையில். ஸோ அது போக இவங்க 25 பேரில் யாருக்காச்சும் அமைச்சர் பதவியும் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணாரா பண்ணலையன்றது யாரும் சொல்லலை. நாங்கள் ஏடிஎம்கே ஆட்கள் வந்துட்டு எடப்பாடி எங்களுக்கு சரியில்லை, நாங்கள் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சப்போர்ட் பண்ணாங்க. மெஜாரிட்டி நிரூபிக்கும் ஃப்ளோர் டெஸ்ட்டில். அந்த விஷயம் நல்ல விஷயம் தான். பட் அவங்க வந்துட்டு பதவி எதிர்பார்த்தா இருப்பாங்க, எதிர்பார்க்காம இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் லாஸ்ட் கட்டத்தில் என்ன பேசுனாங்கன்னு தெரியாது. டிவிக்கெல்லாம் ஒரே மர்மமாக இருந்தது. திடீர்னு பார்த்தா யாருக்குமே இல்லை. ஏடிஎம்கே உள்ள ஆட்களுக்கு சிவி சண்முகம், வேலுமணி அவங்க டீம்ல இருந்து விஜயண்ணா பக்கம் சப்போர்ட் பண்ணாங்க, ஓகே. ஆனால் ஒருத்தர் கூட அமைச்சர் பதவி தரல. அது காரணம் வந்துட்டு அது விஜயண்ணாக்கு தெரியும், வெளியே நல்லாவே தெரியும். கொடுக்க முடியாது, சட்ட சிக்கல்கள் வரும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும். அது வந்துட்டு ரொம்ப கெட்ட பேர் ஆயிடும்னு சொல்லிட்டு ஆட்கள் உட்காந்து மல்லாக்கா படுத்து யோசிச்சும் சரி, ரூம் போட்டு யோசிச்சும் சரி, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்தில் அவங்க காண்டாயிட்டாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சில பேர் வந்து ஒரு 5 பேர் மறுபடியும் வந்துட்டு எடப்பாடி கூட ஒட்டிக்கினாங்க. அந்த பக்கி கூட போனாலே வேஸ்ட்டு. அது மதிக்காத நாய். மதிச்சிருந்தா ஏன் இவங்கெல்லாம் பிரிஞ்சு போகிறோம், ஏன் 2 டீமாக பிரிகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சிவி சண்முகிட்ட நேற்று ஒரு கொஸ்டின் கேட்டப்போ அன்னெசரி கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு போயினேன்ட்டார். அவர் கோபத்தில் இருக்கிறார், அமைச்சர் பதவி தரலன்னு சொல்லிட்டு. இது போக இதெல்லாம் இவங்க வேலுமணி கிட்ட இருந்த எம்எல்ஏக்கள் எடப்பாடி கிட்டையும் போல, வேலுமணி கிட்டையும் இல்லை, சண்முக டீம்லையும் இல்லை. லாஸ்ட்டாக என்ன பண்ணாங்க, இதெல்லாம் எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு. 25 பேரை ரிசைன் பண்ணுவாங்கன்னு நினைச்சது பொதுவாக பேசின காரணங்கள் 3 பேர் மட்டும் தான் ரிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 பேர் எடப்பாடி சொன்ன மாதிரி. ஸோ வந்து எப்பா இந்த மாதிரி ஆச்சு நான் பார்க்கல. கீழ்த்தளத்தில் வந்து ரிசைன் பண்ணுறாங்க, மேல் தளத்தில் வந்து போஸ்டிங். ஐயோ. ஸோ அதனால் வந்துட்டு பனையூரில் சேர்ந்துட்டாங்க 3 எம்எல்ஏவும் கட்சி ஆஃபீஸில் சேர்ந்துட்டு அவங்கள ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு, அவங்க கார்டை கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் சபாநாயகரை பார்த்து ஃபஸ்ட்டு ரிசைன் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் விஜயனை பார்த்து வாழ்த்து பெற்றாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த வீடியோ பார்க்கவே இல்லை. ஸோ வந்துட்டு எடப்பாடி வந்து கலாச்சி விட்டாரு. ஸோ கீழ்த்தளத்தை ரிசைன் பண்ணுறாங்க, மேல் தளத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் செகண்ட் ஃப்ளோரில் தெரியல. ஸோ ஜாயின் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தில் விஜய் என்ன கெட்டவர் தான் நான் சொன்னேன் என் விஷயத்தில் வந்துட்டு. ஸோ அதனால் வந்துட்டு அதற்கட்சி சப்போர்ட் பண்ணாங்க, அது நல்ல விஷயம். அப்போ வந்து தொங்கிக்கிட்டு இருந்தது கத்தி, கட்டாய் நூல் கட்டாயிச்சுன்னா கீழே வந்து குத்தி விட்டுரும். ஸோ அதனால் வந்துட்டு அந்த விஷயத்தில் வந்துட்டு கை கொடுத்து தூக்கிட்டாங்க. விசிகே மெயினாக காங்கிரஸ் அதுக்கப்புறம் தான் ஐயுஎம்எல், அப்புறம் கம்யூனிஸ்ட்டு அண்டு விசிகா. பட் இந்த விஷயத்தில் வந்து நான் வெளிலேருந்து தான் ஆதரவு தெரிவிப்பேன் அப்படின்னு வந்து 3 பேர் சொன்னாங்க. அதில் வந்துட்டு அந்த விஷயத்தில் காப்பாற்றுறது வந்து கம்யூனிஸ்ட் மட்டும் தான் காப்பாற்றிருக்காங்க. அவங்க டீம்லேருந்து அமைச்சர் பதவி தரேன்னாங்க விஜயண்ணா. பட் அவங்க எதுவும் போல. குட், அது ஒரு நல்ல விஷயம். அவங்க வந்து நான் வந்து டிஎம்கே கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அரசியல் இதெல்லாம் சாதாரணம். இப்போ எல்லாருமே வந்துட்டு பதவி எங்கே இருக்குது, போக வேண்டியதுதான். பாருங்க, சும்மா அங்கேயே இருந்தேன். அப்போ டிஎம்கே நல்லவனா இருந்தால் அவன் எவ்வளோ பெரிய கெட்டவனா இருந்தால் விசிகே கொடுக்கல, காங்கிரஸும் கொடுக்கல, இவங்க கம்யூனிஸ்டும் கொடுக்கல, ஐயுஎம்எல் கட்சிக்கும் தரல. ஸோ நீங்கள் மட்டும்தான் ஆளணும்னா ரொம்ப ஒஸ்ட் இல்லை. ஆல்ரெடி பல கோடி ரூபாய் கொள்ளடிச்சிருக்கீங்க. ஸோ அது வந்து சரிப்பட்டு ஏன் சரிப்பட்டு வராது? டிஎம்கே ஆட்சியில் ஸ்டாலின் வந்துட்டு அதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு சரிப்பட்டு, அப்போ தான் தான் மட்டும் தான் கொள்ளடிக்க முடியும், தான் மட்டும் ஜாலியாக இருக்கும். அதனால தான் அவங்க இந்த வேலையை பிடிங்கி போயிட்டே இருக்காங்க. எவன் வசதி தரணும் அவன் அந்த விஷயத்தில் போகிறாங்க. அப்போது அந்த விஷயத்தில் விஜயனை வந்து நல்லவன் தான். உங்கள் பார்வைக்கு விஜயனை கெட்டவனா தெரியலாம், பட் ஆதரவு தரும் போது அவங்க நல்லவங்க தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வில்லேஜ் சொல்லுவாங்கல்ல, டெய்லியும் போடுற வந்து ஒன்று ஏசகம் கேட்டு வரும்போது டெய்லியும் போடுறவங்க போடலன்னு வச்சுக்கேன்,
ஏசக வாங்கணும் செம்ம கோவம் வந்துடும். போடாதவங்க போடுவாங்க இல்லையா சாப்பாடு, அப்போ வந்து அவங்க வந்து தெய்வமா தெரிவாங்க. ஸோ அதுதான் போடாத புண்ணியதி போட்டா டெய்லி போடல ஃபார் கொஸ்டின் ஆர் கொஸ்டின். ஸோ அதனால வந்துட்டு அது எப்பவுமே அப்படிதான். 100 நல்லது செஞ்சுட்ட, ஒரு தப்பு பண்ணியிருப்ப, நீ கெட்டவன் ஆயிடுவ. அது மாதிரி தான். ஸோ ஸ்டாலின் வந்து எவ்வளோதான் நீ நாட்டு மக்கள் நல்லா செஞ்சாலும் உன் கூட இருக்கிற தோழமை கட்சிகளுக்கு நீங்க பதவி தரல, நீங்க அப்படி கெட்டவன் தானே. அந்த விஷயத்துல விஜய் அண்ணன் நல்லவன் ஆயிட்டாரு, அவ்வளவுதான். வந்தோரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. கட்சிக்கு வராங்க, நாங்க சேர்த்துக்கிறோம். ஆதவ் என்ன சொல்றாரு, யார் மேலாம் குற்ற ஊழல் வழக்கு இல்லையோ அவங்க எல்லாம் நாங்க ஒன்னா சேர்த்துக்கிறோம். குற்ற வழக்கு இருக்குவங்களுக்கு லஞ்சம் வாங்கியிருக்காங்க, சொத்து வழக்கு இருக்கு, கேஸ் இருக்கு, நிலுவையில் இருக்குன்னா நான் அவங்களுக்கு எங்களுக்கு வேண்டாம், இல்லாதவங்களை தான் நாங்கள் ஒன்றா சேர்க்குறோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அந்த விஷயத்தில் விஜயன் நல்லவனாக தான் தெரியுறாரு. நம்ம ஹெல்ப் கேட் போகும்போது ஹெல்ப் பண்ணுறவங்க நல்லவனாக தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அவங்க விரோதி ஆகட்டும், நல்லவனாகட்டும், கெட்டவனாகட்டும், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, பணமாகட்டும் இல்லை பதவி ஆகட்டும். ஸோ இதுக்கப்புறம் தான் ஆட்டமே இருக்குது. இவங்க 3 பேர் வந்துட்டு எலெக்ஷனில் வந்துட்டு நிற்கணும். ரிசைன் பண்ணிட்டாங்க, மக்கள் பதவி கொடுத்தாங்க, நீங்கள் ரிசைன் பண்ணிட்டீங்க. 2 லேடி ஒரு ஜென்ஸு. ஆல்ரெடி திருச்சி கிழக்கு விஜயண்ணாவோட தொகுதி காலியாக இருக்குது. ஸோ இப்போ 4 எம்எல்ஏ காலி இல்லையா, 4 தொகுதிக்கு வைப்பாங்க. இன்னும் வந்துட்டு 1 மோர் ரிசைன் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காரு. வேறு யாரெல்லாம் ரிசைன் பண்ணுவாங்கன்ற ஒன்றும் தெரியல. ஸோ இவங்க எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். விஜயன தொகுதியில் ஓகே, இவங்க மறுபடியும் ஏடிஎம்கேல வந்து இருந்த எம்எல்ஏ டிவிக்கில் வந்துட்டு மறுபடியும் ஜெயிப்பாங்களா பார்த்தா தான் தெரியும். ஏன்னா மக்களை சொல்ல முடியாது. ஆல்ரெடி நாங்கள் ஓட்டு போட்டு நீங்கள் அனுப்பிச்சோம், உனக்கு என்ன திமுர் இருந்தால் நீ ரிசைன் பண்ணிட்டு போயிருப்ப அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டாங்க. என்ன பண்ண முடியும், கஷ்டம். இல்லை இவங்க பண்ணுறது கரெக்டு தான், விஜயண்ணா கட்சியில் சேர்ந்துருக்காங்க, டிவிகளை சேர்ந்துருக்காங்க, நமக்கு நல்லது நடக்கும், சரி மறுபடியும் இவங்களுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு 3 பேர் ஜெயிச்சாங்கன்னா பெரிய லக்கு அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். திருச்சி விஜயண்ணா தொகுதியில் கண்டிப்பாக யார் நின்னாலும் ஜெயிச்சிருவாங்க. அது கண்ண முடியும் ஓட்டு போட்டுருவாங்க மக்கள், அது வேற விஷயம். ஏன்னா ஆளுங்கட்சி விஜயண்ணா தான் இருக்காரு. ஸோ விஜயண்ணா வந்து கொஞ்சம் விஷயத்தில் கெட்டோம்னா தெரியுறாரு, செய்யாத விஷயத்துல மற்ற எல்லாருக்கும் செய்கிற விஷயத்துல ஆறுதல் தரத்துல சப்போர்ட் பண்ணுறதுல ரொம்ப நல்லவனா இருக்காரு. ஸோ விஜயண்ணாவோட நல்ல ஆட்சி தொடரணும்னா நல்லது தொடங்கணும், குதிரை வேகத்தை தொடரும். நல்லாட்சி மன்னர், நல்லாட்சி சிஎம் தொடரட்டும், தமிழகம் வெல்லட்டும்.